Praise the Lord. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, யோசுவா 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடியெல்லாம் செய்து அந்த எதிரியின் குதிரை நரம்புகளை அறுத்து அவைகளுடைய ரதங்களை அக்கினியினால் சுட்டெரித்தான் என்று. அருமையான தேவ பிள்ளையே, அன்று யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடியெல்லாம் செய்தது நிமித்தமே 31 ராஜாக்களை அதம் பண்ணி வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரித்து 12 கோத்திரங்களுக்கு அவன் பங்கிட்டு கொடுக்கிற ஒரு பாத்திரமாக காணப்பட்டான். ஆகவே தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுவதை மாத்திரம் நீங்களும் நானும் செய்வோமானால் இந்த யோசுவாவை போல கர்த்தருக்கும் தேவ பிள்ளைக்கும் பயனுள்ள பாத்திரமாக நீங்களும் நானும் மாறி போவோம். வேத புத்தகத்தில் சவுல் என்கிற ஒரு அரசன் கர்த்தருடைய வார்த்தையை செய்யாதபடி, கர்த்தர் சொல்வதை செய்யாதபடி அந்த வார்த்தைகளை புறக்கணித்தது நிமித்தம் கர்த்தர் அவன் ஸ்தானத்தில் அவன் இராதபடிக்கு அவனை புறக்கணித்தான். ஆகவே கர்த்தர் சொல்வதை செய்வோம். ஆண்டவருக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென்.